ஆசீர்வாதம் தாண்டா உலகத்துல எல்லாத்தையும் விட பெருசு. கட்ரா தாலிய. உள்ள என்னையா பண்றீங்க சார்? அத்தனை பேர் இங்க இருக்காங்க. உள்ள என்ன கல்யாணம் நடக்கும் போது ஃபைட் தான் சார். யாரா அவன்? அறிவு கெட்ட பைத்தியமே! அவன் கூப்பிட்டா உடனே வந்துருவியா? எவ்வளவு பெத்த பிள்ளைக்கு அவன் கூட நின்று ஆசீர்வாதம் பண்ற? யாருமே தெரியலையா? உன்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன் அவன் தாண்டி. உன்னை இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு வளர்த்தன அவன் கூட சேர்த்து வைக்கவா? இழிச்சு வேணா? ஊட்டல்ல, கஷ்டப்பட்டு ஊட்டல்ல, அவ்வளவுதானா? உன்னை அன்னைக்கே போட்டு சாவடிச்சுட்டு அன்னைக்கே போட்டு உன்னை சாவடிச்சுட்டு டைம்ல ஒரு அடி எடுத்து வச்ச சுட்டு பொசுக்கிடுவேன். விஷ்ணு, அம்மாவையும் பொண்டாட்டியும் இங்க இருந்து கூட்டிட்டு போ. இல்லப்பா, உங்களுக்கு ஏதாவது ஆயிடு. சொன்னதை செய். கூட்டிட்டு போடா. இல்ல அம்மா, போடா. சீக்கிரம் கூட்டு போடா. உனக்கு ஒண்ணு ஆகலையே? என்னம்மா, என்னாச்சு? கல்யாணம் ஆயிடுச்சா? இவ்வளவு பெரிய போலீஸ் பெட்டாலியன் வச்சுக்கிட்டு வாசல்ல சும்மா நிக்கிறீங்களே, உள்ள வாங்க சார். இல்ல ஒரு கண்ணையாவது கொடுங்க, நான் போயிட்டு எங்க அப்பாவை காப்பாத்துறேன். வாங்க சார். அவன் ரொம்ப பயங்கரமானவன். உள்ள 10-15 இடத்துல பாம்பு வச்சிருக்கான். பாம்பு ஸ்குவாட் வரட்டும், உள்ள போலாம். பாம்பு ஸ்குவாட் வந்துதா இல்லையா? வந்துட்டே இருக்கு சார். ஆமா, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வரும்.
சுடுறா. சாகிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா எதுக்கு நீ என்ன கொல்ல வந்திருக்க? எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நானும் உன் புள்ளதான்டா. எங்க அம்மாவை கெடுத்து அவ வாழ்க்கைய நாசமாக்கி அவளை பைத்தியமாக்குனியே, அதுக்காக தான்டா உன்னை கொல்ல வந்திருக்கேன். நிறுத்துடா. என் மக பைத்தியமானது அவரால இல்ல, உன்னாலதான். அத்தை, ஆமா தம்பி, ஆஸ்பத்திரியில நீங்க எங்கிட்ட இருந்து இந்த பிள்ளை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவளுக்கு மறுபடியும் வலி வந்து இன்னொரு குழந்தைய பெத்தெடுத்தா. உன்னை மறுபடியும் சந்திக்க கூடாதுன்னு இருந்த சொத்தையெல்லாம் வித்துட்டு பம்பாய்க்கு போய் அங்க ஒரு வீட்டை வாங்கினோம். உனக்கு பண்ண துரோகத்தினாலேயோ என்னவோ அதுக்கப்புறம் வாழ்க்கையில அவ ஒரு நல்ல மனுஷனை கூட சந்திக்கல. எங்க பணத்தை எல்லாம் ஏமாத்திட்டு எங்களை நடுத்தருவில விட்டுட்டாங்க. ராணி மாதிரி வாழ்ந்தவ ஒரு ஒண்டி குடுத்தனத்துல வாழ வேண்டியதா போச்சு. ஆனா அவதான் தைரியமான பொண்ணாச்சே. அவ படிச்ச படிப்புக்கு ஒரு வேலையை தேடிக்கிட்டு எங்களை காப்பாத்தினா. அவ குழந்தைதான் அவளுக்கு உலகம்னு இருந்தா. உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கணுங்கிறதுக்காக ஒரு நாள் பயந்துகிட்டே அவளுக்கு பிறந்தது 2 குழந்தைன்னு நடந்தது எல்லாத்தையும் சொன்னேன். அம்மா, அவர்கிட்ட போயிடலாம் அம்மா. போகலாம் அம்மா. அவர் என்ன ஏத்துக்குவாரம்மா? அவர் ரொம்ப நல்ல வண்டி. உன்னை பார்க்க வர போறோங்கிற சந்தோஷத்துல உனக்காக ஏதோ வாங்கணும்னு கடைக்கு போனா. உயிருக்கு உயிரான அவ குழந்தை மேல லாரி ஏறிடுச்சுன்னு நினைச்சு அன்னையில இருந்து அவ பைத்தியம் ஆயிட்டா. அவ குழந்தைய தவிர வேற யாரையும் அவளுக்கு அடையாளம் தெரியல. அவளையும் குழந்தையும் உங்ககிட்டயே சேர்த்துடலான்னு கிளம்பி வரும்போது ட்ரெயின்ல இருந்து குழந்தைய தூக்கிக்கிட்டு இறங்கிட்டா. அன்னையில இருந்து உங்களையும் என் மகளையும் தேடாத நாள் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் உன் புள்ளைய பார்த்துட்டு நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கல்யாண போஸ்டர்ல உன் முகத்தை பார்த்துட்டு தான் நான் இங்க வந்தேன். அவனை தப்பா நினைக்காதப்பா, அவனும் உன் புள்ளதான். சாக வேண்டியது நீ இல்லையா, நான் தான். இந்தா சுடு, உன் கையாலே என்ன சுடு. நான் தான் சாகணும். ஆண்டவா. No! No! அப்பா! No, Commissioner, sir. No use. அவன் மேல எந்த தப்பும் இல்லை. நடந்த தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம். அவன் மனநிலை சரியில்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டான். எனக்காக வாதாடி தயவு செஞ்சு அவனை காப்பாத்துங்க சார், ப்ளீஸ். அவன் வாழ வேண்டியவன். அப்பா, இத்தனை வருஷமா என் மனைவியை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. அப்பா, அப்பா, ஐயோ, ஐயோ, அப்பா.